சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. துபாயில் வேலைக்காக சென்ற இந்தியர் ஒருவர் பாகிஸ்தானிய இளைஞர்களால் குடிநீர் இல்லாமல் துன்புறுத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரகாண்டைச் சேர்ந்த விஷால் என்ற இளைஞர் வேலைவாய்ப்பு நம்பிக்கையில் ஒரு தனியார் முகவர் மூலம் துபாய் சென்றுள்ளார். அங்கு அவரை பாகிஸ்தானிய இளைஞர்கள் தங்கியிருந்த அறையில் இடமளித்து வைத்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலாக மத்திய அரசு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தது. இது தொடர்பாக அங்கு ஏற்பட்ட மோதலில் அந்த பாகிஸ்தான் இளைஞர்கள் விஷாலை பல நாட்களாக குடிநீர் தராமல் துன்புறுத்தியுள்ளனர். குடிநீர் இல்லாமல் தவித்த விஷாலின் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. இதனை அறிந்து அவரது குடும்பத்தினர் உத்தரகாண்ட் காவல்துறையிடம் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து உம்சிங் நகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிகாந்த் மிஸ்ரா தலைமையில் விசாரணை நடைபெற்றது. விஷாலை வேலைக்கு அனுப்பிய முகவரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். அவரிடமிருந்து கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் துபாயில் உள்ள இந்திய தூதரக உதவியுடன் விஷாலை பாதுகாப்புடன் மீட்டு இந்தியாவுக்கு அழைத்து வர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதையடுத்து அவரது குடும்பத்தினர் காவல் கண்காணிப்பாளர் மிஷிகாந்த் மிஸ்ராவை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். வெளிநாட்டில் வேலைக்கு சென்ற இந்தியர்கள் பாதுகாப்பாக இருப்பது குறித்து அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது.